ஸ்டோரி 1. ஒரு ஊரில் மீன்கள் நிறைஞ்சிருக்கிற குளம் ஒன்று இருக்குது. அதில் ஏ அண்ட் சி அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே எதிரெதில் நின்று மீன் பிடிச்சிருக்கிறாங்க. இது அவங்க ரெகுலராக செய்யக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்போ பி அப்படிங்கிற நபரும் உள்ள வர்றான். இங்கே ஏவும் சியும் ஏற்கனவே மீன் பிடிக்கிறத பார்க்குறான். தனக்கும் மீன் பிடிக்கணும்னு தோணுது. எப்படி மீன் பிடிக்கலாம்னு தோணும்போது ஏவும் சியும் எதிரெதிராக இருந்து மீன் பிடிக்கிறத கவனிக்கிறான். ஸோ இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஏ கூட கூட்டு சேர்ந்து பியும் மீன் பிடிக்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஏவை முழுசாக துரத்தி விட்டுப்பட்டு பிஏ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ அந்த குளத்தில் பியும் சியும் தான் மீன் பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து பியோட பிளான்னா அந்த சியும் துரத்துறதா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சியும் துரத்தி விட்டுப்பட்டு அந்த மொத்த குளத்தையும் பிஏ ஆக்குப்பை பண்ணுறான். இப்போ அந்த குளத்தில் வர்ற மீன் எல்லாமே பிக்கு தான் சொந்தமாகுது. இது ஸ்டோரி 1. அடுத்து ஸ்டோரி 2 என்ன அப்படின்னா, இதுலேயும் மீன்கள் நிறையா இருக்கிற குளம். இந்த குளத்தில் மொத்தம் 3 பேர் மீன் பிடிச்சிருக்கிறாங்க. ஏ சி டி அப்படின்னு 3 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் சியும் டியும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஏ வந்து காம்படிட்டர். இந்த குளத்துக்கும் பி அப்படிங்கிறவங்க புதுசாக உள்ள வர்றான். இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சியும் டியும் எப்படி பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்களோ அதே மாதிரி நான் ஏ கூட பார்ட்னர்ஷிப் வைக்கலாம்னு சொல்லி ஏ கூட கூட்டணி வைக்கிறான். ஸ்டோரி 1 எப்படி குளத்தை மொத்தத்தையும் கேப்சர் பண்ணாலும் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி இங்கே ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறான். பட் குளத்துக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, இங்கே இருக்கிற குளம் மற்ற குளத்தை மாதிரி நம்ம மீன் பிடிக்க முடியாது. இங்கே மீன் பிடிக்கணும்னா நமக்கு அனுபவம் தேவை, தொழில் நுணுக்கமும் தெரியணும் அப்படின்னு புரியுது. அதனால் ஸ்டோரி 1 ஏவை அடிச்சு துரத்திட்டு நாம் கேப்சர் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீன் பிடிச்சி கொடுக்க ஆளே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதும் புரியுது. அதே மாதிரி காம்படிட்டரையும் நமக்கு சாதகமாக இருக்கணும், மொத்த மீனும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக இங்கே இருக்கிறவங்கள அடித்து துரத்தாமல் அவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் வைக்கிறான். ஃபஸ்ட்டு ஏ கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறான். அதுக்கப்புறம் சிஎன்டி கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு ஏ வந்து எதிர்ப்பு தெரிவிப்பான். அதனால் மறைமுகமாக சிஎன்டி கூட காம்படிட்டர் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறான். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், கூட்டணி வைக்கிறதுனால பிக்கு வேணால் பெனிஃபிட் இருக்குமே தவிர ஏசிடிக்கு எப்படி பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏசிடி இவங்க 3 பேருமே இந்த குளத்தில் அனுபவம் பெற்றவங்க தான், தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க தான். ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே ஹைடெக் கிடையாது. ஸோ எவ்வளோ தான் நாலேஜ் இருந்தாலும் எவ்வளோ தான் அனுபவம் இருந்தாலும் அவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மீனை தான் அந்த குளத்தில் அவங்களால பிடிக்க முடியும். ஆனால் பிக்கு இந்த குளத்தில் தான் அனுபவம் கிடையாது, மீன் பிடிக்கிறதுக்கான நுணுக்கமும் தெரியாது. ஆனால் மற்ற குளங்கள் எல்லாம் எப்படி மீன் பிடிக்கலாம் அதுக்கான தொழில்நுட்பம் எல்லாமே பார்த்திங்கன்னா பி கிட்ட இருக்கும். ஸோ இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக தங்கிட்ட இருக்க தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே பி ஏசிடிக்கு கொடுக்கும். இப்போ ஏசிடி கிட்ட அனுபவம் தொழில்நுணுக்கத்தோடு சேர்த்து தொழில்நுட்பமும் கிடைச்சிருச்சு. இப்போ எப்பவும் பிடிக்கிற மீன்களை விட அதிகமான மீன்களை அந்த 3 பேர்த்தால் பிடிக்க முடியும். இவங்க பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் 4 பேரும் பங்கு போட்டு எடுத்துக்குவாங்க. இந்த 2 ஸ்டோரியிலேருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்டோரி 1 அங்கே இருக்க எல்லாத்தையும் அடித்து துரத்திட்டு அங்கே இருக்க மீன்களை எல்லாம் பி எடுத்துக்கிச்சு. ஆனால் ஸ்டோரி 2 அங்கே இருக்க அடித்து துரத்தாமல் அதுக்கு பதிவாக அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி போட்டு அங்கே இருக்க மீன்களை எல்லாம் கேப்சர் பண்ணுச்சு. ஸோ இதில் பியோட மோட்டோ அங்கே இருக்கிறவங்கள அடித்து துரத்துறதோ அல்லது அவங்களோட கூட்டணி வைக்கிறதோ அல்ல, அங்கே இருக்கிற மீன்கள் அப்படிங்கிற அதிகாரத்தையும் வளங்களையும் எடுக்கணும், தான் கைப்பற்றணும். அதுதான் இங்கே மெயின் மோட்டோவாக இருக்குது. அதுக்காக எந்த பிளான் சரியாக இருக்குமோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுது. இந்த 2 ஸ்டோரி எதுக்காகன்னா அதுக்காக தான்.